ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வந்தே வேதாந்த கற்பூர சாமீகர கரண்டகம் ராமானுஜாரிய மாரியாணாம் சூடாமணி மகர்நிஷம். சுவாமி ராமானுஜர் சிறந்த ஞானிகளாலே ஆச்சாரியர்களாலே நன்கு கௌரவிக்கப்படுகிறார். தலையாலே தாங்கப்படுகிற உயர்ந்த ஒரு கிரீட்டம் போலே பிரகாசிக்கிறார். வேதாந்த கற்பூர சாமீகர கரண்டகம், ஒரு தங்க பேழை தங்க பெட்டி போலே பிரகாசிக்கிறாராம். உயர்ந்த தங்க பெட்டிக்குள்ளே ரொம்ப விலைமதிப்பில்லாத வஸ்துக்கள் வைத்து பாதுகாக்கப்படும். நல்ல நறுமணம் மிக்க பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, சந்தனம், கஸ்தூரி, புனுகு இதெல்லாம் வைத்து பாதுகாப்பார்கள். அதை போல இப்போ சுவாமி ராமானுஜர் உயர்ந்த தங்க பேழையைப் போல இருக்கிறார். அவருக்குள்ளே வேதாந்தங்களுடைய அந்த சாரமான பொருள், அனைத்து வேதாந்தங்களுக்கும் பொருத்தமாய் சாரமான பொருள் என்னமோ அது ராமானுஜருடைய திருவுள்ளத்திலே ரொம்ப சிறப்பாக வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. அனைத்து உபனிஷத் வாக்கியங்களுக்கும் பொருத்தமாக பொருள் கூறியவர் சுவாமி ராமானுஜர் தானே. ஆகவே அவருடைய திருவுள்ளமாகிற அந்த உயர்ந்த இடத்திலே வேதாந்தத்தினுடைய சாரமான அர்த்தம் அது நன்கு சுரக்ஷிதமாய் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவரே தங்க பேழையைப் போலே விளங்குகிறார். அவரை சிரோபூஷணமாக அனைத்து ஞானிகளும் தலையாலே தாங்குகிறார்கள். பரம வேதாந்தியாய் அனைத்து வேதாந்தங்களினுடைய அந்த சாரமான பொருள், பொருத்தமான பொருள், அதை ரொம்ப சுவையாக விளக்குகிறார் சுவாமி ராமானுஜர். அவருடைய நூல்களை பார்க்கும் பொழுதே ராமானுஜருடைய அந்த வேதாந்த ஞானம் அது எப்படிப்பட்டது, எவ்வளவு சிறப்பான ஞானம் என்பதை புரிந்து கொள்ளலாம். அத்தகு சுவாமி ராமானுஜர் அவருடைய சில செயல்களை பார்க்கும் பொழுது இவர் வேதாந்திதானா என்ற சந்தேகமே நமக்கு ஏற்படுமா போலே அமைந்திருக்கிறது. திருவரங்கத்திலே நம்பெருமாள் எம்பெருமானுக்கு நிறைய பிரசாதங்கள் கண்டருள பண்ணப்படுகிறது. நிவேதனமாக பெருமானுக்கு பல பிரசாதங்களும் கண்டருள பண்ணப்படுகிறது. ராமானுஜர் காலத்திலையும் நிறைய பிரசாதங்களை பெருமானுக்கு கண்டருள பண்ணினார்கள். அந்த சமயத்திலே ராமானுஜர் திருவரங்கத்தில் வெம்பெருமானுக்கு எவ்வளவு பிரசாதங்கள் செல்கின்றன, எத்தனை கூட பிரசாதங்கள், அதில் எந்த அளவு பிரசாதங்கள் இருக்கின்றன என்பதை குறித்து கொள்ளுவராம். பெருமானுக்கு கண்டருள பண்ணிய பிற்பாடு அந்த கூடைகளெல்லாம் திரும்பி எடுத்து வரும் பொழுது மீண்டும் ஒரு தடவை அந்த கூடைகளை எல்லாம் பார்த்து எவ்வளவு பிரசாதங்கள் இருக்கின்றன என்பதை குறித்து கொள்ளுவராம். இப்படியே தினமும் செய்து கொண்டிருந்தார். 1 மாத காலம் ஆனது. ரொம்ப வருத்தம் ஏற்பட்டது. நேரே பெரிய பெருமாள் முன்னாடி போய் நின்று கொண்டு, எம்பெருமானே இது நியாயமா, இப்படி செய்யலாமா என்று ஒரே அழ ஆரம்பித்து விட்டார் சுவாமி ராமானுஜர். அருகே இருக்கிற சீடர்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியவில்லை. எதனாலே இப்படி அழுகிறார் சுவாமி ராமானுஜர், என்ன ஆயிற்று என்று வினவ, அப்பொழுது ராமானுஜர் தெரிவிக்கிறார், பெருமாளே இப்படி நீர் செய்யலாமா? யசோதை எவ்வளவு உமக்கு அன்போடு வெண்ணெய் பால் இதெல்லாம் கொடுத்து உம்மை வளர்த்திருக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானே இப்பொழுது ஒரு பிடி அளவு பிரசாதம் கூட நீர் ஸ்வீகரிக்க மாட்டேன் என்கிறீரே. தினமும் எவ்வளவு பாத்திரத்தில் பிரசாதங்கள் வருகின்றனவோ அதே அளவு பிரசாதங்கள் மீண்டும் திரும்பி வந்து விடுகின்றன. ஒரு பிடி கூட இதில் குறையவில்லையே. நீர் ஏன் எதையும் அமுது செய்யாமல் இருக்கிறீர்? யசோத காலத்தில் அப்படி உமக்கு பார்த்து பார்த்து கொடுத்து வளர்த்தனர். ராமானுஜர் காலத்திலே பட்டினியே கிடந்து எம்பெருமான் இளைத்து போனான் என்ற பழி எனக்கு வர வேண்டுமா? இந்த பெயர் உமக்கு சம்பாதிக்க வேண்டும்னு விருப்பமா? ஏன் இப்படி அமுது செய்யாமல் இருக்கிறீர் என்று ரொம்ப கண்ணும் கண்ணீருமாய் அழுதார் சுவாமி ராமானுஜர் என்று இது நம்முடைய குரு பரம்பரை முதலான நூல்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிற விஷயம். அர்ச்சா நிலையில் இருக்கும் எம்பெருமான், விக்கிரக வடிவத்தில் இருக்கிற எம்பெருமான் இந்த மாதிரி பிரசாதங்களையெல்லாம் நேரே உட்கொள்ள மாட்டார், நேர பிரசாதங்களையெல்லாம் ஸ்வீகரிக்க மாட்டார் என்கிற அந்த விஷயம் கூட இவருக்கு தெரியவில்லையே என்று தோன்றுகிறது. இதேபோல மற்றொரு சமயம் திருவரங்கநாதன் வெம்பெருமானை சேவிக்க செல்லுகிறார். பல்லாண்டு பாட உள்ளே சென்று சேவிக்கிறார். அப்படி பெருமானுடைய திருமுகத்தை சேவித்தவுடனே சற்று மாறுதல் தெரிந்ததாம். கோளநீள் கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும்னு எம்பெருமானுடைய அந்த திருமுகத்தை தினமுமே சேவித்து அனுபவித்திருக்கிறார் சுவாமி ராமானுஜர். இன்று சேவித்தவுடனே ஏதோ சில மாற்றம் தெரிகிறது. என்ன ஆயிற்றுன்னு சற்று உற்று பார்த்தவருக்கு எம்பெருமானுடைய திருமூக்கு திருக்கண்களை பார்த்தவுடனே ஆஹா, இவருக்கு ஏதோ ஜலதோஷம் பிடித்து கொண்டிருக்கிறது,
காய்ச்சல் வருகிறா போலே அமைந்திருக்கிறதே, என்ன ஆயிற்றுன்னு தெரியவில்லையே, பெருமாளுக்கு எதனாலே ஜலதோஷம் பிடித்து கொண்டிருக்கிறது, ஒன்றும் புரியவில்லையேன்னு அருகே இருக்கிற சிஷ்யர்களிடத்தில் வினவுகிறார். யார் என்ன கண்டருள பண்ணினீர்கள், என்ன நிவேதனமாக பெருமானுக்கு சமர்ப்பித்தீர்கள், அதனால தான் இவருக்கு இப்போ ஜலதோஷம் பிடித்து கொண்டிருக்கிறது என்று வினவினார். அருகே முதலியாண்டான் என்னும் சிஷ்யர். அவர் தெரிவித்தாராம், நல்ல நாவல் பழங்கள் கிடைத்தன, அதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாமேன்னு கொண்டு வந்து சமர்ப்பித்தேன், அதுதான் கண்டருள பண்ணினார்கள். இதை கேட்ட சுவாமி ராமானுசருக்கு, நாவல் பழத்தினால ஜலதோஷம் வராதே, சரி வேற என்ன கண்டருள பண்ணினீர்கள் என்று கேட்க, நல்ல பசும் தயிர், செறிவான தயிர் கெட்டியது தத்யோதனமாக பண்ணி அதை பெருமானுக்கு கண்டருள பண்ணினோம் என்று சொன்ன உடனே, சரி தத்யோதனத்தினாலையும் ஒன்றும் ஜலதோஷம் வராதே, இரண்டையும் சேர்த்து கொடுத்தீர்களா என்று கேட்க, ஆமாம், தத்யோதனமும் நாவல் பழமும் இரண்டையும் சேர்த்து பெருமானுக்கு நிவேதனமாக கண்டருள பண்ணப்பட்டது என்று சொல்ல, அதை கேட்ட ராமானுசருக்கு ஒரே பதட்டம். ஆகா, இரண்டையும் சேர்த்து பெருமானுக்கு கண்டருள பண்ணினதுனால தான் ஜலதோஷம் வந்துவிட்டது, பெருமான் சிரமப்படுகிறார், இப்போ அந்த சிரமத்தை போக்க வேண்டும், அவருக்கு குடிநீர் கஷாயம் அது காய்ச்சி தர வேண்டும் என்று சொல்லி கருடவாகன பண்டிதர் என்ன ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ஆச்சாரியர் ராமானுஜருடைய சீடர், அவரை கூப்பிட்டு, நீர் எப்படியான இப்போ ஒரு கஷாயம் காய்ச்ச வேண்டும், இதோ பெரிய பெருமாளுக்கு ஜலதோஷம் பிடித்து கொண்டிருக்கிறது, அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகம் அங்காதும் சோராமே ஆள்கின்ற எம்பெருமான் என்று பரபிரம்மமாய் பரமாத்மாவாய் அகில ஜெகத்தையும் படைப்பவர், காப்பவர், பிரளயத்தில் இத்தனையும் அழிப்பவர், நம் அனைவருக்கும் காரணமாக இருக்கிற எம்பெருமானுக்கே ஏதோ ஜலதோஷம் பிடித்து கொண்டிருக்கிறது, அவருக்கு குடிநீர் கஷாயம் கொடுக்க வேண்டும்னு பதட்டப்படுகிறார் சுவாமி ராமானுசர்னு சொன்னால், இவரா சாந்தோக்கியத்துக்கும் பிருகதாரண்யத்துக்கும் இந்த வேதாந்தங்களுக்கும் அர்த்தம் சொன்னவர், பிரம்மத்திற்கு எந்த விகாரமும் இருக்காது, மாறுபாடே கிடையாது, அவருக்கு எந்த விதமான தோஷமும் இல்லை என்று வேதாந்தங்கள்ல அவ்வளவு பொருளை விவரித்திருக்கிறார். அதே சமயத்தில் இப்போ எம்பெருமானுக்கே ஜலதோஷம் பிடித்து கொண்டிருக்கிறது, அவர் பிரசாதங்களை கண்டருளாமல் உட்கொள்ளாமல் ஸ்வீகரிக்காமல் இருக்கிறாரேன்னு கவலைப்படுகிறார் என்று இந்த செய்கைகள், இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டால் ஒன்றோடு ஒன்று முரண்படுமா போல இருக்கிறதே என்ற சந்தேகம் வரும். வேதாந்தத்தினுடைய ஞானம்னு சொன்னால் அது வரட்டு ஞானமா இல்லாமல் அன்பு கலந்த ஞானம், பக்தி ரூபாபன்ன ஞானம், பக்தியாகிற அந்த நிலையை எடுத்து கொண்டிருக்கிற ஞானம் என்று கொள்ள வேண்டும். அனைத்து வேதாந்தங்கள்னால அந்த சாரமான அர்த்தத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார்னு சொன்னால் எது சாரமான அர்த்தம்னா, இதோ எம்பெருமானுடைய திருமேனிக்கு பரிய வேண்டும். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு எவ்வளவு பரிவோடு வேண்டிய அந்த உபச்சாரங்களை செய்வளோ, அதை போலே நாம் எம்பெருமானுக்கு பரிந்து கொண்டு எந்த ஆபத்தும் இல்லாமல் இருக்க வேண்டும்னு பல்லாண்டு பாடி எம்பெருமானுக்கு எல்லா உபச்சாரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டுமாம். அப்படிப்பட்ட உயர்ந்த பக்தி நிலையில சுவாமி ராமானுசர் திகழ்கிறார். வெறும் வரட்டு ஞானமாய் இல்லாமல், ஆஹா, இத்தனை பெரிய எம்பெருமான் எளியவனாக இந்த உலகத்திலே துஷ்ட தேசத்திலே எம்பெருமான் வந்து சேவை சாதிக்கிறாரே, இந்த சம்சார மண்டலம்ங்கிறது எவ்வளவு தாழ்ந்தது, வெண்ணுளார் பெருமாருக்கு அடிமை செய்வாரையும் செரும் ஐம்புலன் இவை என்று நித்திய சூரிகளே இந்த உலகத்துக்கு வந்தாலும் ஒரு பாடு படுத்திவிடும், அவர்களையும் பல கஷ்டங்களுக்கு ஆளாக்கிவிடும். அப்படிப்பட்ட தாழ்ந்ததான இந்த இடத்திலே எம்பெருமான் தம்முடைய திவ்யமான அழகு குணங்களையெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு நிற்கிறார், சேவை சாதிக்கிறார்னு சொன்னால் அவருக்கு யாராலே என்ன ஆபத்து வந்து விடுமோன்னு பரிய வேண்டும். ஒரு குழந்தையினிடத்துல தாய்க்கு எந்த அளவு அன்பு பீரிடுமோ அதை போல எம்பெருமான் விஷயமாக நமக்கு அன்பு பீரிட்டு, அதனாலே எம்பெருமானுக்கு எந்த ஆபத்தும் இல்லாதபடி இருக்க வேண்டும்னு பல்லாண்டு பாட வேண்டும். இதனாலேயே சுவாமி ராமானுசர் மற்ற வேதாந்திகளை காட்டிலும் உயர்ந்த வேதாந்தி, பரம வேதாந்தி என்று கொண்டாடப்படுகிறார். எம்பெருமான் விஷயமான அந்த அன்பினாலே எப்பொழுதும் பரிவோடு அவருக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டிருக்கிறார். இப்படி பல்லாண்டு பாடுகிற தன்மை ராமானுசருக்கு எப்படி ஏற்பட்டதுன்னா, அது பெரியாழ்வாருடைய அந்த திருவடிகளில் இருக்கிற பிரேமம். இதையே திருவரங்கத்தமுதனார் ராமானுச நூற்றந்தாதியிலே அழகாக விளக்குகிறார். சோராத காதல் பெரும் சுழிப்பால் தொல்லை மாலையொன்னும் பாராது அவனை பல்லாண்டென்னு காப்பிடும் பான்மயந்தாள் பேராத உள்ளத்தி ராமானுசன் தன் பிறங்கிய சீர் சாரா மணிசரைச் சேரேன் எனக்கென்ன தாழ்வினியே என்று தெரிவிக்கிறார். பெரியாழ்வாருக்கு இருக்கிற அந்த பெருமை அவருடைய திருவடிகளை பற்றி இருப்பதினாலேயே சுவாமி ராமானுசர் இத்தகு அழகான அந்த பக்தியோடு திகழ்கிறார். சோராத காதல் பெரும் சுழிப்பால்,
சோராத காதல். காதல் எம்பெருமான் விஷயமான அன்பு, பக்தி. அது சோரவே சோராது என்றால் விட்டு விலகாது, நீங்கவே நீங்காது. உலகத்தில் இருக்கிற தாழ்ந்த விஷயங்கள்ல ஒருத்தனுக்கு அன்பு, காதல் ஏற்பட்டதுன்னு சொன்னால் அது நீங்கி விடலாம். அந்த விஷயத்தில் இருக்கிற தோஷத்தை பார்த்தால் அப்போ அதுல அன்புங்கிறது குறைந்து விடும். எத்தனையோ பேரிடத்தில் அன்பு செலுத்துகிறோம். சிறு வயதிலே பலரோடும் நட்பு கொள்ளுகிறோம். பள்ளிக்கூட காலத்திலே கொஞ்ச காலம் ஆன பிற்பாடு அந்த நட்பு போய் வேறு முகங்களை பார்த்தால் அவர்களிடத்துல நட்பு ஏற்படும். அப்போ அன்புங்கிறது மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் பெருமான் விஷயத்துல அன்புங்கிறது மாறவே மாறாது. ஏன்னா எப்பொழுதும் எம்பெருமான் எல்லா குணங்களாலையும் பரிபூர்ணமாக இருக்கிறார். ஆகவே அவர் திறத்தில் அன்பு ஏற்பட்டதுன்னு சொன்னால் அது நீங்கவே நீங்காது. இன்னும் காலம் செல்ல செல்ல அது இன்னும் நிலைத்து நிற்கும், பெருகுமே தவிர குறையவே குறையாது. மற்ற விஷயங்கள்ல காதல்னு சொன்னால், அன்புன்னு சொன்னால் அது குறைந்து கொண்டே போகும். நாள் செல்ல அன்பு குறையும். ஆனால் எம்பெருமான் விஷயமான அன்புங்கிறது நாள் செல்ல இன்னும் வளர்ந்து கொண்டே போகும். அல்லது சோராத காதல்னா எம்பெருமானை தவிர மற்ற விஷயங்கள்லாம் வெறுப்பு ஏற்பட்டு விடும். எம்பெருமான் விஷயத்துல காதல் ஏற்பட்டதுன்னு சொன்னால் அப்ப மற்ற விஷயங்கள்ல வெறுப்பு ஏற்படும். அங்கெல்லாம் விருப்பமே இருக்காது. அந்த அளவுக்கு பெருமான் விஷயத்துல மட்டுமே விருப்பம், பக்தி. சோராத காதல் பெரும் சுழிப்பால். பெரிய நதி வெள்ளம் வந்ததுன்னு சொன்னால், ஆறுகள்ல நதிகள்ல வெள்ளம் ஏற்பட்டதுன்னா அப்போ சுழிகள் ஏற்படும். அந்த சுழியில சிக்கி கொண்டால் மீண்டு வருவதுங்கிறது ரொம்ப கடினம், சிரமம். அதே போல இப்ப பெருமானுடைய திருமேனி அழகு, சௌந்தரியம், லாவண்யம் அது அப்படியே வெள்ளமாக ஓடுகிறது. பெருமானுடைய திருமுகத்திலிருந்து திருவடி வரைக்கும் எல்லாமே அழகுதானே. அந்த அழகு வெள்ளம் அப்படி கரைபுரண்டு ஓடும் பொழுது பல இடங்கள் சுழிகளாக இருக்குமா. பெரும் சுழி என்றால் பெருமானுடைய திருக்கண்கள்ல அகப்பட்டு கொண்டோம், அந்த அழகுல அகப்பட்டு கொண்டோம்னு சொன்னால் மீளவே முடியாது. பெருமானுடைய திருமூக்கினுடைய அழகை சேவித்தால் அதிலேயே மனது அப்படியே ஆழ்ந்துவிடும். இப்படி பெருமானுடைய ஒவ்வொரு அவயவங்கள், அவருடைய ஒவ்வொரு அங்கங்களையும் சேவித்து அந்த அழகில ஈடுபட்டார்னு சொன்னால் அப்போ அதிலிருந்து மீளவே முடியாது. ஆக சோராத காதல் பெரும் சுழிப்பால் தொல்லை மாலை ஒன்னும் பாராது அவனை பல்லாண்டென்னு காப்பிடும் பான்மையந்தாள். இப்ப பெரியாழ்வார் எம்பெருமானுடைய அந்த திருமேனி அழகிலே ஈடுபட்டார். இத்தனைக்கும் பரம வேதாந்தி, வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் என்று அனைத்து வேதாந்தங்களுடைய சாரமான பொருளை எடுத்து கூறி பரதத்துவம், பரமாத்மா, ஸ்ரீமன் நாராயணன் என்பதை பாண்டிய சபையிலே நிலைநாட்டினார் இவ்வாழ்வார். அப்படி இருக்கும் இவ்வாழ்வார் நேர எம்பெருமான சேவித்த அந்த க்ஷணத்திலே ஆஹா, பெருமானுக்கு இத்தனை அழகோடு இருக்கிற வெம்பெருமானுக்கு இந்த உலகத்திலே யாரால என்ன ஆபத்து வந்து விடுமோ தெரியவில்லையே, என்ன மென்மை, என்ன சௌகுமாரியம், தாமரையை காட்டிலும் இன்னும் மென்மையான திருவடிகள், திருமுகம், திருக்கைகளோட வெம்பெருமான் சேவை சாதிக்கிறானே, இவருக்கு இந்த துஷ்ட தேசத்திலே என்ன காரியம், இந்த இடத்துல இவர் இப்படி சிரமப்படுகிறாரே, அவர் பாட்டுக்கு சுத்த சத்வமயமான அந்த வைகுண்டத்துல அபராகிருதமான லோகத்துல எழுந்தருளி இருப்பதை விட்டுட்டு இந்த சம்சார மண்டலத்துல இங்க வந்து சிரமப்படுகிறாரே என்று பெருமான் விஷயமான அந்த பக்தி காதலாலே உமக்கு ஏதும் குறை இருக்கக்கூடாதுன்னு பல்லாண்டு பாடுகிறார். பெரும் சுழிப்பால் தொல்லை மாலை ஒன்னும் பாராது. தொல்லை மால்னா ரொம்ப பழையவர், தொன்மையானவர், இன்று நேற்று என்று இல்லாதபடி நித்தியமாய் எப்பொழுதும் பிரகாசிப்பவர் எம்பெருமான். மால் என்ற சொல்லிற்கு பல பொருள்கள். நெடியவன், மிகவும் பெரியவன், அனைவரைக் காட்டிலும் மேம்பட்டவன் என்று ஒரு பொருள். மால் என்றால் ரொம்ப கரிய திருமேனி கொண்டிருப்பவன், பார்த்தவுடனே அனைவரையும் ஈர்த்து கொள்ளுகிற, அனைவரையும் ஈடுபடுத்துகிற அந்த ஆச்சரியமான அழகான திருமேனி கொண்டிருப்பவன். அல்லது மால் என்றால் பித்து. எம்பெருமான் அடியவர்களிடத்துல பெரிய பித்து, அன்போடு காதலோடு காத்து கொண்டிருக்கிறான். எப்பொழுது அடியவர்கள் வருவார்கள்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அத்தனை அன்போடு கூடியிருக்கிறான். ஆக இப்படி எம்பெருமான் மாலாக இருக்கிறான். இப்ப அந்த எம்பெருமான் விஷயத்திலே அவருடைய பெருமை, அவருடைய அந்த பரத்துவம், நம்மையெல்லாம் அவர்தான் காக்கிறார் என்ற இந்த குணங்களையெல்லாம் பாராமல் அழக மட்டுமே பார்க்கிறாராம். இத்தனை கரிய திருமேனியோடு இந்த உலகத்திலே துஷ்டர்களுக்கு நடுவே எம்பெருமான் இருக்கிறானே, இதற்கு என்ன ஆபத்து வந்துவிடுமோ தெரியவில்லையே, அடியவர்களுக்கு
காரியம் செய்கிறேன் என்று கொண்டு பல எதிரிகளோடெல்லாம் இவன் போய் சண்டையிடுகிறான். அரக்கர்கள் அசுரர்களோடு சண்டையிடுகிறான். அப்பொழுது இவருக்கு என்ன ஆபத்து வந்துவிடுமோ தெரியவில்லையே என்று பயந்து கொண்டு பல்லாண்டு பாடுகிறார். சோராத காதல் பெரும் சுழிப்பால் தொல்லை மாலை ஒன்றும் பாராது. தொல்லை மாலை ஒன்றும் பாராதுன்னா அந்த மாலான எம்பெருமான் திறத்திலே அவருடைய பரத்துவம் மேன்மை இதையெல்லாம் பார்க்க மாட்டார். எல்லா ஜகத்திற்கும் காரணமாக இருக்கிறார். ஜகத்தையே அவர்தான் படைக்கிறார், காக்கிறார். இந்த குணங்களையெல்லாம் மறந்து விடுவார். அதையெல்லாம் பொருட்டாகவே பார்க்க மாட்டார். பின்ன எதை பார்க்கிறார்னா பெருமானுடைய அழகு, அவருடைய சௌகுமாரியம், மென்மை. இதை பார்த்தவருக்கு ஒரே தவிப்பு. தொல்லை மாலை ஒன்றும் பாராது. அழகில ஈடுபட்டார்கள்னு சொன்னால் அப்ப எப்பொழுதுமே அழகையே வாய் பிதற்றி கொண்டிருப்பார்கள். ஒரு சூர்பனகை அவள் ராமபிரானிடத்துல எவ்வளவு ஈடுபட்டிருக்கிறாள். ராமபிரானாலேயே தன்னுடைய காது மூக்குகள் அது அறுபட்ட அந்த சமயத்திலும் அந்த ராமபிரானுடைய அழகிலேயே ஈடுபட்டவளாய் தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் என்று வாய் பிதற்றுகிறாள். தாமரை போன்ற திருக்கண்கள் என்ன, எவ்வளவு அழகான மென்மையான திருமேனி, காளைய போன்ற அந்த பருவம் என்று அதிலேயே ஈடுபட்டு இவ்வளவு அழகானவன் என்னை இப்படி செய்துவிட்டான், எனக்கு இந்த துன்பத்தை கொடுத்தான்னு தன்னுடைய சகோதரனிடத்துல சொல்லுகிறாள். இப்ப அழகில ஈடுபட்டார்கள்னு சொன்னால் அதை மறக்கவே முடியாது. அது மாதிரி இப்ப பெரியாழ்வார் அன்போடு அந்த அழகில ஈடுபட்டதினாலே அந்த பரிவினாலே பல்லாண்டு பாடுகிறார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா. எம்பெருமானே, நீர் பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள், பல பிரம்மாவினுடைய ஆயுட்காலம் நீர் சௌக்கியமாக இருக்க வேண்டும், எந்த ஆபத்தும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று இவர் அந்த எம்பெருமானை காப்பதாக கொண்டு காப்பிடுகிறார், பல்லாண்டு பாடுகிறார். இதுவே பெரியாழ்வாருக்கு இருக்கிற இயல்பு. பல்லாண்டன்னு காப்பிடும் பான்மையன். பான்மையன்னா இதுதான் பெரியாழ்வாருக்கு இருக்கிற இயற்கை தன்மை. இப்படி பல்லாண்டு பாடவில்லைன்னு சொன்னால் அவரால் தரித்து நிற்கவே முடியாது. நமக்கெல்லாம் ஒருவேளை ஆகாரம் இல்லைன்னு சொன்னால் அப்ப தரிக்கவே முடியாதுன்னு கவலைப்படுகிறோம். ஆனால் பெரியாழ்வாருக்கு ஒரு க்ஷணமும் அந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடவில்லைன்னு சொன்னால் அவரால் தரித்து நிற்கவே முடியாது. ஏன்னா அந்த எம்பெருமானுடைய அழகை சேவிப்பவருக்கு பல்லாண்டு பாடாமல் ஐயோ எம்பெருமான் காக்கப்பட வேண்டும், அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் இருக்க வேண்டும்னு அந்த எண்ணம் எப்பொழுதும் பெரியாழ்வாருடைய உள்ளத்திலே அது மிகுந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதனால எப்பொழுதும் பல்லாண்டு பாடிக்கொண்டே இருக்கிறார். அத்தகு பெரும் பக்தியோடு பரிவோடு இருக்கிற அந்த பெரியாழ்வார், அவருக்கு பெரியாழ்வாருங்கிற அந்த பெயர் ஏற்பட்டதற்கே இதுதானே காரணம். மணவாள மாமனிகள் அதைத்தான் தெரிவிக்கிறார். மங்களா சாசனத்தில் மத்துள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத் தளவுதான் அன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்று. மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் இவருக்கு இருக்கிற அந்த பரிவு, அன்பு அது அதிகம் என்பதினாலே இவருக்கு பெரியாழ்வார் என்ற திருநாமம் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட பல்லாண்டன்னு காப்பிடும் பான்மையந்தாள் பேராத உள்ளத்தி ராமானுசன். அந்த திருவடிகளை எப்பொழுதும் தம்முடைய உள்ளத்தில வைத்துக்கொண்டு இப்ப ராமானுசர் பெரியாழ்வாருக்கு பல்லாண்டு பாடுகிறார். பெரியாழ்வார் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடினார். அந்த பெரியாழ்வாருக்கு இப்ப நாம பல்லாண்டு பாட வேண்டும், இதுதான் நமக்கு கர்த்தவியம் என்று கொண்டு ராமானுசர் அந்த பெரியாழ்வாருடைய திருவடிகளை தம்முடைய உள்ளத்தில வைத்துக்கொண்டு பேராத உள்ளத்தி ராமானுசன் என்றால் ஒரு க்ஷணம் கூட பெரியாழ்வாருடைய திருவடிகளை அவர் தியானிப்பதற்கு மறக்கவே மாட்டார். எப்பொழுதும் அந்த திருவடிகளை தன்னுடைய உள்ளத்தினாலே தரித்து கொண்டிருக்கிறார், நினைத்து கொண்டிருக்கிறார். விஷ்ணு சித்தர்னு ஆழ்வாருக்கு திருநாமம். எப்பொழுதும் விஷ்ணுவை தம்முடைய சித்தத்திலே கொண்டிருக்கிறார் பெரியாழ்வார். இப்ப அந்த பெரியாழ்வாரை தம்முடைய உள்ளத்திலே ராமானுசர் கொண்டிருப்பதினாலே விஷ்ணு சித்த சித்தர், விஷ்ணு சித்த பிரவணர் என்று ராமானுசரை தெரிவிக்கலாம். அப்படிப்பட்ட ராமானுசர் பேராத உள்ளத்தி ராமானுசன் தன் பிறங்கிய சீர் சாரா மணிசரை சேரேன் எனக்கென்ன தாழ்வினியே. அப்படிப்பட்ட ராமானுசருடைய உயர்ந்த கல்யாண குணங்கள், எம்பெருமான் விஷயமாக எப்படி ஈடுபடுகிறார், அவருடைய அந்த குணங்களையெல்லாம் பார்த்து அதிலே ஈடுபட்டு ராமானுசரை உடனே சார வேண்டும், அவரையே நமக்கு சுவாமியாக வரிக்க வேண்டும். அப்படி ஆச்சாரியராக ராமானுசரை பற்றாதவர்கள் யாரோ அவர்களெல்லாம் தாழ்ந்தவர்கள். அவர்கள்லாம் இந்த மனுஷ்ய குலத்தில பிறந்திருந்தாலும் மனிதர்களே அல்ல. சாரா மணிசரை சேரேன். இந்த மனுஷ்ய குலத்திலே ராமானுசர் அவதரித்திருக்கிறார், நாமும் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம்னு சொன்னால் அப்ப உடனே ராமானுசருடைய திருவடிகளை பற்றுவதுதானே நமக்கு இருக்கிற கடமை. அதை விட்டுட்டு ராமானுசருடைய இந்த குணங்களையெல்லாம் பாராமல் அதையே குற்றமாக கற்பித்து இது கூட இவருக்கு தெரியவில்லையே, இவர் பெரிய வேதாந்தியா என்று ராமானுசரை பற்றாமல்
சுற்றி கொண்டிருப்பற அந்த மனிதர்கள் அவர்களோடு நமக்கு கூட்டே கூடாது, அவர்களோடு சேர்க்கைங்கிறது கூடாது. சாரா மனிதரை சேரேன் எனக்கென்ன தாழ்வினியே. அவர்களோடு சேர்ந்தால் அப்ப நமக்கும் தாழ்வுதான் ஏற்படும். நாம் மறுபடியும் இந்த சம்சாரத்துல கட்டுப்பட்டு கிடப்போம். இப்ப அவர்களோடு சேரவில்லைன்னு சொன்னால் நமக்கு தாழ்வு வருவதற்கு காரணமே இல்லை. ஆக பெரியாழ்வார் திறத்திலே மிகுந்த பிரேமம் அன்பு கொண்டிருப்பவர் சுவாமி ராமானுசர். அத்தகு ராமானுசருடைய அடியார்களோடு சேர்ந்து ராமானுசருக்கும் ஆழ்வாருக்கும் பல்லாண்டு பாடுவோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.